இப்போ நம்ம பீஃப் குழம்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஏலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு, தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பீஃபை முதல்ல என்ன செய்யணும்னா கழுவி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த கழுவுன தண்ணியே இருக்கும், அதனால் அந்த தண்ணியை வச்சு மஞ்சள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மூணையும், ஒரு ஸ்பூன் எண்ணெய், இது மூணையும் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ அடுப்பை வைக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு அதுக்கு போடணும். வெங்காயத்தை இப்படி மிக்சியில் ஒரு திருக்கி சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து ஒரு மிக்சியில் திருக்கி வச்சுக்கிடணும். இப்போ இதில் ஆட் பண்ணலாம். நம்ம ஏன் நச்சு போடுறோம் அப்படின்னா, வெங்காயத்தை கொஞ்சம் கிரேவி சேரும், அதுக்காண்டி. கொஞ்சம் வதக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது 1 கேஜி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி அதெல்லாம் நல்லா உப்பு போட்டு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி வதக்கி வைப்போம். நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஏற்கனவே நம்ம கறியில் மஞ்சள் போட்டு வேக வச்சதுனால ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலாவாக இருந்தால் மசாலா பொடி போடலாம். நான் மட்டன் பொடி போடுறேன். நாலு ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூன் மட்டன் தூள். நம்ம குழம்பு தூள் சேர்க்கும்போது கறி மசாலா தூள் சேர்க்கணும். இது மட்டன் தூளில் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். 4 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வதக்கணும். இந்த மசாலா வடை போடுறதுக்காண்டி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மசாலா வடை போகிற அளவுக்கு கொதிக்கணும். நல்லா மசாலா வடை போனதுக்கப்புறம் முக்கால்வாசி வேக வச்ச கறியை இதில் ஊற்றிடணும். தண்ணியோடு ஊற்றணும். தண்ணியை தூர வடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம தேவையான எல்லா இடத்துலையும் உப்பு இருக்கான்னு, குழம்புலாம் நல்லா உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி இன்னும் கொஞ்சம் வேக விடணும். குழம்பு வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, கடைசியில் ஒரு டிப்ஸு சொல்லுவேன். நல்லா கிரேவியாக வரணும். நல்லா தண்ணி வற்றணும். அதனால் நல்லா வேகட்டும். ஏற்கனவே பாதி வெந்ததை தான் நம்ம போட்டிருக்கோம். மறுபடியும் இன்னும் அந்த மசாலாவோடு சேர்ந்து வேகும்போது உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி தேங்காய்லாம் வேண்டாம். தேங்காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம்.
அதனால் கடைசியில் ஒரு டிப்ஸ் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு ஏற்கனவே கறியை எடுத்து பார்க்கலாம். இப்போ கடைசியில் ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ஆட்டுக்கறினாலும் சரி, ஆட்டுக்கறி எந்த கறினாலும் உங்களுக்கு வேகலை அப்படின்னா சிரட்டையை எடுத்து அதை இந்த மேலே உள்ள தோலை நல்ல சீவிட்டு அதை கழுவி இந்த குழம்புக்குள்ளே போட்டிங்கன்னா சீக்கிரம் கறி வெந்துடும். இது ஒரு டிப்ஸு, சரியா? இதே மாதிரி ஆட்டுக்கறியெல்லாம் வேகலை, மாட்டுக்கறி ஆட்டுக்கறியெல்லாம் வேகலை அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸை பாருங்கள். கோழிக்கறி, நாட்டுக்கோழி கறியும் சில கோழியெல்லாம் வேகாது, அதனால் சிரட்டையை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் கேஸ் செலவாகாது, அதனால் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், வெந்துடும். அதனால் நீங்கள் டிப்ஸை அந்த ஃபாலோ பண்ணுங்கள். இது கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ தாளிச்சிடலாம். தாளிப்பு செஞ்சிடலாம். எண்ணெயை ஊற்றியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போடணும். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் தாளிக்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். கருவேப்பிலை போடலாம். இப்போ குழம்புல கொட்டிடலாம். தேவையான அளவு மல்லி இலை, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ப்ரீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தடு. செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.